மகனே, மகளே, நீ இன்று தனிமையில் அழுகிறாயா? யாருக்கும் சொல்ல முடியாத வலி, மனதை நொறுக்கும் கடன் சுமை, குடும்பத்தில் சந்தோஷமில்லாத சூழ்நிலை, இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கும் மனம், எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். உன் கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன். உன் நெஞ்சின் துடிப்பை நான் அறிவேன். நீ நினைக்கிறாய், என்னால் இனி முடியாது. என் வாழ்க்கை முடிந்தது. என் குடும்பம் சிதறுகிறது. ஆனால் மகனே, உன் முடிவில்தான் என் ஆரம்பம் இருக்கிறது. நீ சுமக்கும் கடன் சுமை உன்னை முறியடிக்கல்ல, உன்னை என்னிடம் நெருங்க வைக்க. நீ அனுபவிக்கும் தோல்வி உன்னை அழிக்கல்ல, உன்னை உயர்த்த. நீ இழந்த அமைதி உனக்கு உண்மையான அமைதியை தர நான் அனுமதித்த ஒரு பயணம். இன்னைக்கு நான் சொல்றேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சோராதே, நான் உன்னை தாங்குகிறேன். கலங்காதே, நான் உன் தேவையை சந்திப்பேன். உன் வீட்டில் இன்று சண்டை இருக்கலாம், உறவுகளில் தூரம் இருக்கலாம், பணப்பிரச்சனை தலைக்கு மேல் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிடம் என்னை நோக்கி உன் கையை உயர்த்து சொல், இயேசுவே, என்னால் முடியவில்லை, நீங்களே பொறுப்பு எடுக்க வேண்டும். அந்த ஜெபம் வானத்தை அசைக்கும். நான் உன் குடும்பத்தில் அமைதியை விடுவேன். உன் மனதில் சாந்தியை ஊற்றுவேன். உன் வழிகளில் புதிய வாயில்களை திறப்பேன். மகனே, உன் கண்ணீருக்கு காலக்கெடு உண்டு. மகளே, உன் இரவுக்கு காலை நிச்சயம் உண்டு. இன்று நீ சோர்ந்திருக்கலாம், ஆனால் நாளை உன்னை பார்த்தவர்கள் இவன் எப்படி மீண்டான் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் நான் உன் தேவன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை மறக்க மாட்டேன். உன்னை உயர்த்தாமல் விட மாட்டேன். சற்று அமைதியாக இரு. உன் உள்ளத்தில் என் சமாதானம் ஓடட்டும். இப்பொழுது நீ இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொல்லு. இயேசு என் பக்கம். என் குடும்பம் மீட்கப்படும். என் கடன் சுமை நீங்கும். என் வாழ்க்கை மாறும். அப்படியே ஆகும். ஏனென்றால் நான் உண்மையுள்ள தேவன். மகனே, மகளே, நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றைக்கும்.